ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வரக்கல் நம்ம பூமி மேலே வந்து விழுந்துச்சு. அது என்னமோ ஒரு சின்ன ரத்தன கல் தான். ஆனால் அந்த ரத்தனக்கல்லுக்கிட்ட யாராவது ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் அதை உடனே நிறைவேற்றும். ஆனால் அந்த கல் கேட்ட வரத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற கஷ்டத்தையும் கொடுக்கும். இப்படி அந்த மாதிரி வரம் வாங்கின நிறைய பேரில் ஒருத்தருடைய கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யாருக்கடி கழுதாட்சி எழுதுற? மீனாட்சிக்குமா? சரி சரி, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போன விஷயம்லாம் சொல்லாத. அது நாங்கள் பெரியவங்க சொல்லிக்கிறோம். அன்புள்ள மீனாட்சிக்கு ஜானகி எழுதி கொள்வது. நீ அங்கு நலமா? வீட்டில் அத்தை மாமா நலமா? ஒரு முக்கியமான விடயத்திற்காக தான் இந்த கடிதம் எழுதுகிறேன். என்னை பெண் பார்த்து சென்று விட்டார்கள். இன்னும் 4-5 மாதத்திற்குள் திருமணம் முடிக்க முடிவெடுத்து விட்டார்கள். என் விருப்பத்தையோ என் ஆசைகளையோ அவர்கள் ஒருபோதும் காது கொடுத்து கேட்கவே இல்லை. பெண்ணாக பிறந்து விட்டால் வேறென்ன செய்ய முடியும்? எனக்கு துளி கூட திருமணத்தில் விருப்பமில்லை. நமக்கென்று ஒரு விருப்பமோ ஆசைகளோ இருக்கவே கூடாதா? அதை யாரும் நிறைவேற்றக்கூட வேண்டாம். ஆனால் குறைந்தபட்சம் காது கொடுத்தாவது கேட்கலாம் இல்லையா? ஒரு நாள் வாழும் ஈசல் கூட சுதந்திரமாய் பறந்து வாழ்ந்து விடுகிறது. திருமணத்திற்குள்ளாவது என் விருப்பப்படி எதுவும் நடந்திடாதா? என் ஆசைகளை கேட்டிட இந்த காலம் காது கொடுத்திடாதா? யாரிடம் அதை சொல்லி அழுவதென்று கூட தெரியவில்லை. உன் பதிலை எதிர்பார்த்து நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறேன். ஜானகி. யாருன்னு தெரிலமா, ஏதோ தப்பான அட்ரஸ் காமிச்சிருக்காங்க. அதையேப்பா நீ படிச்சுட்டு இருக்க? போஸ்ட்மேன்ட்ட திரும்ப கொடுத்துட வேண்டியதானே? வணக்கம். உங்கள் கடிதம் கிடைக்கப்பெற்றது. இங்கு மீனாட்சி என்று யாரும் இல்லை இந்த விலாசத்தில். தங்கை எனக்கு வந்த கடிதம் என்று தவறுதலாக கடிதத்தை பிரித்து விட்டாள். அதனால் தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆதலால் மன்னிக்கவும். அடுத்த முறை அட்ரஸ் சரியாக பார்த்து கடிதம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு நான் பதில் கடிதம் போடுவதற்கு காரணம், உங்கள் கடிதத்தை படித்ததிலிருந்து நிச்சயம் நீங்கள் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை இந்த கடிதத்தில் இருந்து பதில் வரவில்லை என்றால் நீங்கள் இன்னும் மனமுடையக்கூடும். ஆதலால் யாரென்று தெரியாத உங்களுக்கு நான் பதில் கடிதம் எழுதுகிறேன். பெண்களுக்கு என்று தனி விருப்பம் இருக்கக்கூடாது என்று யார் சொன்னார்கள்? அவர்கள் எல்லாம் சுத்த பழசுகள். அந்த காலத்து ஆட்கள் அப்படித்தான் இருப்பார்கள். தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்களில் உறுதியாக இருங்கள். பெண்களால் தான் மொத்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஆதலால் உங்களுக்கென்று சரியான நபர் வரும்பொழுது திருமணத்தை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை மீனாட்சிக்கு எழுதும் போதாவது கொஞ்சம் அழாமல் எழுதுங்கள். இப்படிக்கு முகுந்தன். திருவல்லிக்கேணி, நெடுஞ்சாலை, மெட்ராஸ். சரியா தானே இருக்கு? ஒருவேளை தபால்காரன் மாற்றி கொடுத்துட்டாரோ? அன்புள்ள மீனாட்சிக்கு ஜானகி எழுதி கொள்வது. நீ அங்கு நலமா? சென்ற முறை உனக்கு கடிதம் எழுதியிருந்தேன். அது வேறொருவர் கையில் கிடைக்கப்பெற்றது. ஒருவேளை தபால்காரர் தவறுதலாக கொடுத்திருக்கலாம். எனக்கு பிடிக்காத இடத்தில் திருமணம் நிச்சயிக்க உள்ளது.
அது பற்றி உன்னிடம் கூறத்தான் அந்த கடிதம் எழுதியிருந்தேன். அது இன்னொருவர் படிக்கும்படி ஆகிவிட்டது. ஆதலால் அவர் எனக்கு பதில் கடிதம் போட்டு கவலைப்படாமல் இருக்கும்படி எனக்காக எழுதினார். சொல்லப்போனால் நான் அழுததை கூட அவர் எப்படி கண்டுபிடித்தார் என்று தெரியவில்லை. கடிதத்தில் அவர் பேர் முகுந்தன் என்று கூறியுள்ளார். அவரை பற்றி உங்கள் தெருவில் தெரிந்தால் விசாரித்து சொல்லவும். இந்த கடிதம் உனக்கு கிடைக்கப்பெற்றவுடன் உடனடியாக பதில் அனுப்பவும். இப்படிக்கு ஜானகி. திரும்ப திரும்ப தவறுதலாக அனுப்பும் ஜானகிக்கு. இந்த முறையும் கடிதம் என்னிடம்தான் வந்து சேர்ந்தது. தபால்காரர் தவறாக கொடுக்கவில்லை, அவர் சரியாகத்தான் கொடுத்திருக்கிறார். இந்த அட்ரஸ் மற்றும் இந்த தெருவில் உள்ள எந்த வீட்டிலும் மீனாட்சி என்று யாரும் இல்லை. என்னை பற்றி உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. அதற்கு நான் தகுதியானவனா என்று தெரியவில்லை. குறைந்தபட்சம் காப்பாற்ற முயற்சிக்கிறேன். நீங்கள் அழுததை நான் எப்படி கண்டுபிடித்தேன் என்பதற்கு உங்கள் கடிதமே சாட்சி. நிறைய வார்த்தைகளில் கண்ணீர் துளிகள் பட்டு எழுத்துக்களில் கண்ணீரின் வடு இருந்தது. அதுதான் முக்கிய காரணம். நான் பதில் கடிதம் எழுதியதற்கும் இனி எழுதப் போவதற்கும். என்னை பற்றி நீங்கள் விசாரிக்க தேவையில்லை, என்னிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிக்கு உங்கள் முகுந்தன். மன்னிக்கவும், மீனாட்சி என்று நினைத்துதான் உங்களை விசாரிக்க சொன்னேன். ஆனால் திரும்பவும் கடிதம் உங்களுக்கே வந்துள்ளது. நான் தான் ஏதோ விலாசத்தில் தவறு செய்துள்ளேன். ஆனால் அதிலும் நல்லதே நடந்துள்ளது. இல்லையென்றால் உங்கள் அறிமுகம் எனக்கு கிடைத்திருக்காது. இத்தனை தெம்பும் எனக்குள் வந்திருக்காது. இனி எதற்கு மீனாட்சியிடம் கேட்டுக்கொண்டு? நீங்களே சொல்லுங்கள் உங்களை பற்றி. ஆனால் மீனாட்சி எழுதுவது போல் எழுதவும். இத்தனை நாள் நான் தனியாக இருந்தது போல் இருந்தேன். இக்கடிதம் வந்ததிலிருந்து இனி அப்படி இல்லை. இப்படிக்கு ஜானகி. இரவின் நிழலாய் என்னுடல் உன்னுடல் சேர்ந்து இதயம் நீயாய் என் முகம் உன்முகமாக எதுவரை போவோம்? உன்னிலும் என்னிலும் சேர்ந்தே அதுவரை வாழ்வோம். உன்னுயிர் என்னுயிராக எங்கெங்கும் உயிர் எங்கும் வந்தாய். இரவெங்கும் நிலவாகிறாய், நிலமெங்கும் நீ எங்கும் வந்தாய். நீரெங்கும் நீயாகிறாய். உன்னைத்தான் நான் இங்கு பார்த்தேன், மொழிகள் தான் முகமானது. என்னைத்தான் நான் இங்கு கரைத்தேன், எழுத்தாய்தான் நான் வாழ. எந்தன் உயிரே உயிரே, உயிரின் தமிழே தமிழே. நிலவை என்றும் நான் பார்த்தாலே மீண்டும் மீண்டும் உன்முகம் தோன்றும். கடிதம் என்னும் உயிரைத்தான் நெஞ்சம் தேடி ஏங்கும். கடிதம் வந்த நேரம்தான் உயிரே என்னை சேரும். கடிதம் என்னும் உயிரைத்தான் நெஞ்சம் தேடி ஏங்கும். கடிதம் வந்த நேரம்தான் உயிரே என்னை சேரும். விளக்கேத்தினியாடி? இந்தா புடி. என்னதாடி பேசிப்பீங்க நீயும் மீனாட்சியும்? இரு, நான் படிச்சு பார்க்குறேன். அம்மா, ஜானகி அம்மா, என்னக்கா? குருக்கள் வந்துட்டாரு. ஓ, குருக்கள் வந்துட்டாரா? தோ வரேன் வரேன். அம்மா கடிதம்மா. இந்தா. இந்த எழுத்துக்களே எத்தனை அழகாய் இருக்கிறது. இதை எழுதிய கைகள் எத்தனை அழகாய் இருக்கும். அந்த கைகளுக்கு சொந்தமான உருவம் இன்னும் எத்தனை அழகாய் இருக்கும்.
நிலவின் ஒரு பக்கம் போல் உன் எழுத்துக்களின் உருவத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நிலவின் மறுபக்கமாய் உன் முகத்தை பார்ப்பது? இப்படிக்கு உன் முகுந்தன். அம்மா, என்னடி அம்மா, என்ன? இல்லை கணபதி மாமா வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னியே, எப்போம்மா போகிறோம்? வைகாசி 11. இனி நிலவை தேடி யாரும் வர தேவையில்லை. நிலவே உங்களை தேடி வருகிறது. தவறான விலாசத்திற்கு சரியாக வருகிறேன். வைகாசி 11ஆம் தேதி தெரிந்துவிடும் யார் தவறான விலாசத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்படிக்கு உன் ஜானகி. சாரிமா. ஏன்டா கத்துன? ஏன்டா அப்படி கத்துன? இவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குண்ணா, அது சொல்லிட்டு போக தான் வந்தோம். ஓ, ரொம்ப நல்ல விஷயம். மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அவர் தஞ்சாவூர்ல தாசில்தாரா இருக்கிறண்ணா. ஓ, அப்படியா? என்னம்மா ஜானகி, அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வர மாட்டல்ல? மா ஜானகி. ஏய், ஆ? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. என்னங்க மாமா? மா, வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ யாரம்மா தேடிட்டு இருக்க? ஆம், அது வந்து மீனாட்சி மாமா. ஓ, மீனாட்சியா? மேலே புதுசாக குடுத்துன வந்திருக்காங்க. மீனாட்சி அங்கே தான் இருக்கா. நீ போய் பாரு போ. சரிங்க மாமா. மீனாட்சி, இங்க யார் வந்திருக்கா பாரு. இப்பதான் வந்த. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வா வந்து உட்கார் வா. என்னக்கா திடீர்னு வந்திருக்க? சொல்லாம கொள்ளாம. சும்மா தாண்டி உன்னை பார்த்துட்டு போலான்னு. குட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இன்னும் பேரே வைக்கலக்கா. பேரே வைக்கலையா? அது தாண்டி ஒரு நல்ல பேரை சிக்கவே மாட்டேங்குது. கா தூ மூளை வைக்க சொல்லியிருக்காங்க. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். நீங்க பேசிட்டே இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. ஏய், இந்த வீட்ல 25லேருந்து 30 வயசுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களா? 25லேருந்து 30 அக்கா புருஷன் தான் இருக்காரு. புருஷனா? அவர் பேரு ராமலிங்கம். ராமலிங்கம். ஏன் கேக்குற? நீ என்கிட்ட விளையாடல. அக்கா என்ன சொல்றேனே புரியல, தெளிவா சொல்லு. இல்லடி, நான் இந்த மாதிரி உனக்கு ஒரு கடிதாசி போட்டேன்னா அது தப்பான விலாசத்துக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு பதில் கடிதம் வந்தது. அப்புறம் நாங்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். என் ஃபோட்டோலாம் கூட அனுப்பிச்சிட்டேன்டி அவனுக்கு. இப்போ என்னடி பண்ண போகிறோம்? ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு. அப்போ நீ என்ன பார்க்க வரல. இது யாருக்காச்சும் தெரியுமா? உன்னை தவிர வேற யார்ட்டையும் ஒன்றும் சொல்லலை. சரி சரி, இது வீட்டில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் சாந்தி அக்காக்கு தெரிஞ்சா ஊருக்கே பரப்பிடும். ஐயோ. அமைதியார். இந்தம்மா ஜானகி. என்னாச்சு? என்னாச்சு குட்டிக்கு? அக்கா உங்க பேர் என்ன? ஏன் அழறீங்க? முகுந்தன். என்னம்மா ஜானகி சொன்ன? மீனாட்சி. இல்லக்கா நீங்க ஒரு பேர் கேட்டீங்கல்ல, அதான் சொன்னாங்க. சொல்லுமா, என்ன பேரு? முகுந்தன். முகுந்தன் நல்லா இருக்குல்ல? முகுந்தன் முகுந்தன் பேர் நல்லா இருக்கு. ஏய், தபால்காரர் பேர் என்ன? அவருக்கு அடுத்த மாதம் ரிட்டையர்மெண்ட்.
போடியா? ஆ. இனி உங்களை நம்பி நான் ஏமாந்தது போதும். நீங்கள் யார் என்று சொல்லிவிடுங்கள். அந்த விலாசத்திற்கு வந்து எல்லோரிடமும் விசாரித்து விட்டேன். அங்கு நீங்கள் இல்லவே இல்லை. இந்த உலகில் நான் யாரையும் அதிகம் நம்பியதில்லை, உங்களை தவிர. உண்மையாகவே நீங்கள் யார் என்று சொல்லிவிடுங்கள். உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, என் வாழ்வின் மொத்த நேசமும் உங்களுக்காகவே சேர்த்து வைத்திருந்தேன். ஆனால் நீங்களும் இப்பொழுது என்னை ஏமாற்றியது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இப்படிக்கு ஜானகி. இவ்வளவு கோபம் வேண்டாம். ஏனென்றால் உனக்காக காத்திருந்தது நான்தான். உன்னை விட அதிகம் கோபம் எனக்கு தான் இருக்க வேண்டும். அன்று இரவிலிருந்து நான் விழித்திருந்தேன். மீண்டும் இரவு வரை காத்திருந்தேன், உன்னை பார்க்கும் அந்த நொடிக்காக. நீ வரவில்லை. கடைசியில் வந்தது ஏமாற்றம்தான். எது எப்படியோ உன்னை பார்க்க நானே வந்து விடுகிறேன். வருகிற ஜூலை 7ஆம் தேதி உனது பிறந்த நாள். உனது பிறந்தநாள் பரிசாக அன்று உன் முன் இருப்பேன். அதுவரை காத்திரு. இப்படிக்கு உன் முகந்தான். எடி தண்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்க, போய் பூஜா சாமானெல்லாம் எடுத்து வை. ஜானகி, ஜானகி, சார், சார். அப்பா இருக்காராமா? இல்லை, வெளியே போயிருக்காரு. 3 மணிக்கு மேலே தான் வருவார். சரி, நான் ஈவினிங் வரேன். ம். சொல்லுங்கள். ஜானகி இருக்காங்களா? இருக்காங்க. நீங்கள்? நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன். முகுந்தன்னு சொன்னால் தெரியும். முகுந்தன். சரி, உள்ளே வாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, படுத்துட்டு இருக்காங்க. ஓ, என்னாச்சு? மா தம்பி, ஏன் உங்களை எழுப்புறீங்க? ஜானகியை தான் பார்க்கணும். இவங்க தான் ஜானகி. இவங்களப்பா, அவங்களுக்கு ஒரு 25லேருந்து 30 வயசு இருக்கும். அப்படி யாரும் இங்கே இல்லைண்ணா. இவங்க தான் எங்கள் அம்மா ஜானகி. இவங்களப்பா. சரி, வரேன். சரிண்ணா. ஒன்றும் இல்லைம்மா, அவங்க வேறு யாரோ தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டாங்க. நீங்கள் படுங்கம்மா. ஜானகி, முகுந்தன், இப்படி அப்படியே இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி? போன வாரம் தானே நான் லெட்டர் போட்டிருந்தேன், இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் பேச வரேன்னு. என்ன நடக்குது? அதுக்குள்ளே உனக்கு எப்படி இவ்வளோ வயசாக இருக்கும்? போன வாரமா? அந்த கடுதாசி அனுப்பி 30 வருஷம் ஆகுது. நானும் நீ வருவன் காத்துட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லை. கோவத்தில் நானும் அப்புறம் கடுதாசியே போடலை. உங்ககிட்ட இருந்தும் எதுவும் வரல. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை. இப்போதான் எல்லாம் புரியுது. இது எப்படி?
என்னெல்லாம் தெரியல. காலம் நம்ம வாழ்க்கையில் விளையாடிடுச்சு. முகுந்தன், முகுந்தன், என்ன யோசிக்கிற? இது எப்படி ஏன்னெல்லாம் தெரியல. ஆனால் நடந்தது நடந்துடுச்சு. உனக்கு என்ன, என் பையனை விட 4 வயசு பெரியவனா இருப்பியா? 30 ஆகுது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். நானும் என் பையன் மட்டும்தான். அப்போ அவருக்கு வேற ஒரு குடும்பம் இருக்கு. நீ எதுவும் போட்டு யோசிக்காம நீயாச்சும் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய உனக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழு. சரி, அப்போ நான் வரேன். மா, ஏ முகுந்தா, பாப்பா. நீ யாரையோ பார்க்க போனியே, பாத்தியாப்பா? பார்த்தம்மா. கடிதம் என்னும் உயிரை தான் நெஞ்சம் தேடி ஏங்கும். கடிதம் வந்த நேரம் தான் உயிரே என்னை சேரும். யாருக்கடி கழுதாட்சி எழுதுற? மீனாட்சிக்குமா? சரி சரி, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போன விஷயம்லாம் சொல்லாத. அது நாங்கள் பெரியவங்க சொல்லிக்கிறோம். எனக்கு துளி கூட திருமணத்தில் விருப்பமில்லை. நமக்கென்று ஒரு விருப்பமோ ஆசைகளோ இருக்கவே கூடாதா? அதை யாரும் நிறைவேற்றக்கூட வேண்டாம். ஆனால் குறைந்தபட்சம் காது கொடுத்தாவது கேட்கலாம் இல்லையா? ஒரு நாள் வாழும் ஈசல் கூட சுதந்திரமாய் பறந்து வாழ்ந்து விடுகிறது. திருமணத்திற்குள்ளாவது என் விருப்பப்படி எதுவும் நடந்திடாதா? என் ஆசைகளை கேட்டிட இந்த காலம் காது கொடுத்திடாதா? யாரிடம் இதை சொல்லி அழுவதென்று கூட தெரியவில்லை. நமக்காக யாரும் இல்லை என்பதை விட நாம் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை என்பதுதான் மிகவும் மோசமானது. உன் பதிலை எதிர்பார்த்து நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு ஜானகி.